Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titans episode 69 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இறனு கண்ணாடியை பார்த்து சண்டை போடணும் இத அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். இத ஹாஞ்சி பார்த்துட்டு என்னடா கண்ணாடியை பார்த்துட்டு நீ சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்க, எது கூட அப்படி சண்டை போட போற? 2 டைம் சண்டை போட போறேன்னு சொன்னியே. நார்மலா இருக்க பீப்புள் இப்படி தனியா பேசிக்க மாட்டாங்களே. நான் கூட கண்ணாடியை மூஞ்சி கழுவும் போதெல்லாம் பாப்பேன், ஆனா என்ன பார்த்து நான் இப்படி பேசிக்கிட்டதே இல்லையே. சரி விடு, உன்னோட ஹேர் சூப்பரா இருக்குது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேச ஆரம்பிப்பா. அது இறனுக்கு கடுப்பாயிரும். எதுக்கு நீங்க வந்த அப்படின்ட்டு கத்துவான். எதுக்குடா வருவாங்க, கொஞ்சம் பேசுறதுக்கு தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நைட்டு ஃபுல்லா உட்காந்து டைட்டன்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? உன்னை பார்த்தா அந்த டைம் எல்லாருமே பயந்து இருந்தாங்க, ஆனா எனக்கும் மேல நம்பிக்கை இருந்துச்சு, நீ ஹிஸ்டோரியாவை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு. இப்படி அவ சொல்லும் போதே கட் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. என்னன்னா அந்த போர்ட் ஒன்னு கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எலனாவோட குரூப்பை நம்ம இறனை பார்க்கவே அலோவ் பண்ணிருப்பாங்க. உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கை நீட்டுவான். அப்ப லெவி இடையில பூந்து, நீங்க ஒண்ணு அவன் கூட சேர்ந்தெல்லாம் வேலை பார்க்க போறது இல்ல, அவன் மூஞ்ச பார்த்ததே பெரிய விஷயம் நினைச்சுக்கங்க, இதுவே எங்களுக்கு போதும்பா, ஏன்னா போர்ட்டை ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இனி இதுக்கப்புறம் நம்மளோட முதல் விசிட்டரை வெல்கம் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு வந்துட்டு இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, எல்டியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நாடு பாரடைஸ் ஐலாண்டு கூடயும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்புக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு தான் கியமி அசுமபிட்டோ. அந்த வில்லி ஸ்பீச் கொடுக்க போறதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு உடனே அங்க இருந்து கிளம்புனாங்கல்ல, அந்த லேடி தான் இவங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியில இருக்க சிம்பலை காமிச்சு, இந்த ஃபேமிலி சிம்பல் உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்பாங்களா. மிகாசா காட்ட மாட்டேன்னு மறப்பான், ஏன்னா அவங்க அம்மா அதை சீக்கிரட்டா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. எரன் பார்த்துட்டு சீக்கிரட்டுங்கிற, ஆனா சின்ன வயசுல என்கிட்ட அடிக்கடி காமிச்சிருக்கிய, இன்னைக்கு மட்டும் என்ன சீக்கிரட்டும்பா? ஏன்டா உன்கிட்ட காமிப்பேன், அதுக்குன்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் காமிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவான். அதுக்கப்புறம் அவன் காமின்னு சொன்ன உடனே அந்த கட்டை அவுத்து காமிப்பான். பார்த்தா அந்த துணியில இருந்த அதே சிம்பல். அவங்க அம்மா சாகருக்கு முன்னாடி இந்த சிம்பலை இவ கையில பதிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து இவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இந்த சிம்பலை இவள மாதிரியே அவளுக்கு பாஸ் பண்ணும். இத பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழுதுகிட்டே அவளை புடிச்சுக்கிட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. 100 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களோட ஹிசுரு நாட்டை சேர்ந்தவங்களும் எல்லியனோட நாடும் ஒன்னா ஒரு சூப்பரான நண்பர்களா இருந்தாங்க. அதுலயும் இந்த ஹிசுரு நாட்டை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா பாரடைஸ் ஐலாண்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாரு. ஆனா அந்த கிரேட் டைட்டன் வார்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிசுருவை கம்ப்ளீட்டா தோக்கடிச்சிட்டாங்க. அதோட விடல, எல்டியன்ஸுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க நாட்டையே வச்சு செஞ்சுட்டானுங்க. அந்த கன்ஃபியூஷன்ல என்ன ஆச்சுன்னா, ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள பாரடைஸ் ஐலாண்ட்ல கொஞ்சம் பேர்த்த காப்பாத்துறதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி ராயல் ஃபேமிலி பிளட் லைன்ல வந்தவ தான் மிகாசாவும். சொல்ல போனா மிகாசாவோட ஃபேமிலி தான் ஒரு காலத்துல ஹிசுரு நாட்டையே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இப்ப நம்ம மிகாசா ஒரு பிரின்சஸ். அவ நினைச்சான்னா இப்ப கூட போய் அந்த நாட்டை ரூல் பண்ணலாம். சொல்ல போனா இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையே வருது. அப்போ வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க என்ன நேஷன், திடீர்னு நல்லவங்க மாதிரி வந்து பழகிட்டு இருக்காங்க, ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமோன்னு பயந்துட்டு இருப்பானுங்க. பேசாம எலனா கிட்ட இதை பத்தி கேட்கலாமான்னு பார்த்தா அதுவுமே ஒருவேளை அவங்க பிளானா இருந்துச்சுன்னா நம்ம அவசரப்பட்டு எதையுமே செய்யக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பிக்ஸஸ் அங்க வந்து, நம்ம இப்பதான் இந்த உலகத்தையே பார்த்திருக்கோம், சொல்ல போனா நம்ம ஒரு குழந்தை மாதிரி நடக்க கத்துக்கிட்டு இருக்கோம், அதனால முதல்ல மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதை பண்ணணும், அதுதான் கரெக்டா இருக்கும், அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாரு. அதே நேரம் இங்க ஹிஸ்டோரியா பாத்தீங்கன்னா மிகாசா கிட்ட, ஆமா அந்த சிம்பலை நீ யாருகிட்டயுமே காட்ட மாட்டேன் சீக்கிரட்டா வச்சிருக்கேன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் எரன்ட்ட மட்டும் காமிச்ச? அப்ப எரன் பார்த்துட்டு, என்ன ஹிஸ்டோரியா ரொம்ப சந்தோஷமா இருக்க போலாமா? ஆமான்னு சொல்லிட்டு மிகாசாவை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா நம்ம ஹிஸ்டோரியாவோட ஆன்செஸ்டர்ஸும் மிகாசாவோட ஆன்செஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா பெரிய ஆளுகளா இருந்திருக்காங்க. கடைசியில அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு இப்போ முடிவெடுக்க வேண்டிய நிலைமைய இந்த ஜெனரேஷனுக்கு தள்ளி விட்டுருக்காங்கல்ல. சோ பர்டன் ஃபுல்லா நமக்கு தான் இருக்குது, ஒரே தொல்லை தான் போ அப்படின்ட்டு ஜாலியா பேசிட்டு போவான். யாரும் சந்தோஷப்படுவான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எல்லாரும் மீட்டிங்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த கியோமி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இவங்க இந்த இடத்துக்கு இவங்களோட ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜீக்கு தான் பாங்க. என்னன்னா அவங்க கூட இவங்க சீக்கிரட்டா ஒரு மீட்டிங்க போட்டு சீக்கிரட்டா ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டிருப்பாங்க. அப்பதான் மிகாசாவை மீட் பண்ண முடியும்னு. இப்போ அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. இந்த ஜீக் இருக்கான்ல, அவனுக்கு முதல்ல அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ண அந்த ஓடிஎம் கியரை காட்டுவான். அதை பார்த்துட்டே அவங்க ஷாக் ஆயிருவாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப டாப் சீக்ரெட், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை கொண்டு வந்தேன்பா. இதை ஆம்னி டைரக்ஷனல் மொபிலிட்டி கியரும்பாங்க. பாரடைஸ் ஐலாண்ட்ல டைட்டன்ஸை கொல்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆன்டி டைட்டன் வெப்பன். இதை நான் உங்களுக்கு கிஃப்டா தரேன், ஆனா இதை ஒர்க் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஸ்பெஷல் ஃபியூயல் தேவை. அதை ஐஸ் பர்ஸ்ட்
பர்ஸ்ட் ஸ்டோனும்பாங்க. அதை நீங்க இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது எக்ஸப்ட் அந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல. அந்த ஐலாண்ட்ல மட்டுமே கிடைக்கிற ஒரே ஒரு ஐட்டம். அந்த வெப்பனை செக் பண்ணி பார்த்தா அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். அவன் என்ன கண்டிஷன் போட்டிருப்பான்னா, என் கூட நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா இந்த ஐஸ் பர்ஸ்ட்டை யூஸ் பண்ணி இவங்க நாட்டை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறதான் பிளான். அதனால தான் நம்ம ஆளு கூட கோஆபரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணும்போது அதை வச்சு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். சொல்ல போனா அது ஒரு ட்ரெஷர் மாதிரிம்பாங்க. அதை கேட்டோன்னு நம்ம ஹாஞ்சி எலானா சொன்னது கரெக்ட் தான் நினைப்பான். ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த கண்ட்ரியில இருக்க ரிசோர்ஸுக்காக தான் வந்திருக்காங்க. பணம் பேயிங்க. அதனால அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க பொறுமையா தான் பேசுவாங்க. எந்த பஞ்சாயத்து இல்லன்னு இருப்பா. இப்பதான் தெரியுது அது கரெக்டா இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம பணத்துக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்களேங்கிற மாதிரி எல்லாம் பிக்சஸ் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹிஸ்டோரியா இருந்துட்டு நீங்க பணத்துக்காண்டி ரிஸ்க் எடுத்து வந்ததெல்லாம் ஓகே, ஜீக் அப்படி என்னதான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு கேட்டா அவன் சீக்ரெட்டான ஒரு பிளான் அவன் மைண்ட்ல வச்சிருக்கானாமா. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஹிசுரு நாட்டோட கோஆபரேஷன் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை காமிச்சு பாரடைஸ் ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ணுனா இந்த 3 பாயிண்ட்ஸ்ங்க தேவைன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ரம்பிளிங் டெஸ்ட் பண்ணணும். அதாவது அதோட சாம்பிள் பவரை இந்த உலகத்துக்கே காமிச்சு ஒரு அழிவை இவங்க காமிச்சா மட்டும்தான் இந்த உலகமே இவங்களை உத்து பார்க்கும். அது மட்டும் இல்லாம இவங்களை பார்த்து பயப்படும். ரெண்டாவது இந்த ஹிசுரு நாட்டோட கோஆபரேஷன். நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா அந்த ரம்பிளிங்கை யூஸ் பண்ற வரைக்கும் இவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தையும் அதிகம் பண்ணணும். ரம்பிளிங்னா வேற ஒண்ணும் இல்ல, செவுத்துக்குள்ள இருக்க டைட்டன்ஸ் எல்லாத்தையும் பரேட் பண்ணி கொண்டு போறது. அதை வச்சு இவங்களால எந்த அளவுக்கு அழிவை கொடுக்க முடியுங்கிறதா காட்டணுங்கிறான். சோ 2 பாயிண்ட் முடிஞ்சதா. 3வது பாயிண்ட் தான் பயங்கரம். அதாவது ஃபவுண்டிங் டைட்டனையும் அதுக்கப்புறம் ராயல் பிளட்ல இருப்பாங்களே ஒரு டைட்டன், அவங்களோட பவர்ஸையும் அடுத்து யாரு ராயல் பிளட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு பாஸ் பண்ணணும். அதுதான் 3rd பாயிண்ட். ஜீக் வந்து பீஸ்ட் டைட்டனோட பவரை ஒரு ராயல் பிளட்டுக்கு தான் கொடுக்க போறாராமா. இத கேட்கும் போதே மிகாசாக்கு அப்படியே உள்ள அள்ளு விடும். ஏன்னா இறன சாவடிக்க சொல்றாங்க. ஏன்னா பைய பாத்தீங்கன்னா 13 வருஷத்துல எப்படியும் செத்து போயிருவான். அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட தானே இந்த பவரை மாத்தி விட முடியும். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, ராயல் பிளட்னு இவங்க நாட்டுல இருக்கிறது ஹிஸ்டோரியா மட்டும்தான். அப்படின்னா இறனும் மாட்டிட்டான், ஹிஸ்டோரியாவும் மாட்டிட்டான். சம்பவங்கள் நடந்தே தீரும். ஆஞ்சிக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் வேர்ல்டுல இருக்கவங்க பயங்கரமான வெப்பன்ஸை யூஸ் பண்ணாலும் இந்த ரம்பிளிங் பவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆனா என்ன, இதை இப்படியே கண்டினியூ பண்ணுனா இதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இவங்க இப்ப இதுக்காக மண்டைய உடைச்சிட்டு இருக்க மாதிரி ஃபியூச்சர் ஜெனரேஷனும் இதுல வந்து விழணுமா, இப்ப அவங்கள காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. அப்ப நம்ம ஹிஸ்டோரியா பார்த்துட்டு ஓகே அப்படின்னா பீஸ்ட் டைட்டனை நான் எடுத்துக்கிறேன்பா, அதை செஞ்சா மட்டும்தான் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்கன்னா அதை நான் செய்யறதுக்கு தயாரும்பா. அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவும் சோகமாவாங்க. ஏன்னா இதனால ஹிஸ்டோரியாக்கு தான் ஃபியூச்சர்ல பஞ்சாயத்து. உடனே இறனு கடுப்பாயி ஹிஸ்டோரியா பல வருஷமா நம்ம படாத பாடுபட்டு இப்பதான் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ அதையே வேலையா கொடுக்கணும்னா கண்டிப்பா என்னால முடியாது. ஜீக் அவனோட பிளான் அவனே வச்சுக்கிட்டோம், எனக்கு அப்படி ஒண்ணு தேவையே இல்லாம்பா. ஏன்னா இவங்க ரம்பிளிங்க வச்சு இப்ப கேம்பிளிங் விளையாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம அதை மட்டும் நம்பி இருக்காம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேற ஏதாச்சும் பிளான போட்டு அடுத்த ஸ்டெப்பா அதை கொண்டு போனா மட்டும்தான் சரிப்பட்டு வரும். இந்த மாதிரி டைட்டன்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றது, அவனை இவன் சாப்பிடுறது, இவனை அவன் கொள்றதுங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஹிஸ்டோரியா பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. அதான் ஹாஞ்சி நம்ம இறனை பார்த்து பேசிட்டு இருந்தால அந்த டைம் தான். அவன் என்ன சொல்லுவானா, நீ அந்த டைம்ல எல்லாம் இந்த நாட்டு மேலையும் நம்ம ஹிஸ்டோரியா மேலையும் அவ்வளவு அக்கறை வச்சிருந்த, ஆனா இப்ப என்னாச்சுன்னே தெரியல, உன் இஷ்டத்துக்கு போய் இந்த நாட்டையே டேஞ்சர்ல தள்ளி விட்டுட்ட, ஏன் உனக்கு இந்த ஐலாண்டு மக்களை பத்தி கவலை இல்லையான்னு கேப்பா. அவன் சொன்ன அடுத்த வார்த்தை, நான் வார் ஹேமர் டைட்டனை சாப்பிட்டுட்டேன்பா. அவ அப்படியே ஷாக் ஆகி நிப்பாளா. அந்த பவரை நான் யூஸ் பண்ணி என்னால எதை வேணாலும் ஹார்னிங் பண்ண முடியும், அண்ட் எதை நினைக்கிறனோ அதை உருவாக்கி என்னால அட்டாக்கும் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களால எல்லாம் இனிய ஜெயில அடைச்சு வைக்க முடியாது, ஏன் இனிய தடுக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாதுமா. அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, நீங்க இனி அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, அப்பெல்லாம் கிடையாது, நான் எப்ப நினைச்சாலும் இந்த இடத்தை விட்டு வெளியில வரலாம், உங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இங்க இருக்கேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இப்ப இவங்கிட்ட தானே இருக்குது, அதனால இவனை கொல்லவும் முடியாது, ஜீக்கையும் கொல்ல முடியாது. என்ன பண்ண போற ஹாஞ்சி அப்படின்ட்டு அவ சட்டையை பிடிச்சி இழுத்து, சொல்லு, நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருப்பிய, என்ன பண்ண போற, உன்னால என்னதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படியே டைட்டனா மாற போவான். ஆனா மாற மாட்டான். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டான். பச்சை பச்சையா திட்டிட்டு போவா. என்னடா எங்களுக்கு எதிராவே புரட்சி பண்ணிட்டு இருக்க, லூசாடா நீ, அறிவு கட்டவனேன்னு காட்டு கத்து கத்திட்டு போவா. நம்ம பையன் பாத்தீங்கன்னா இப்ப வில்ல மாதிரி மாறிட்டான். ஆஞ்சி வெளியில வந்து உட்கார்ந்துட்டு, யோ எர்வின், நீ லைஃப்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டயா, என்ன கமாண்டரா போட்டுட்டு போயிட்ட, நான் தானே இங்க மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன்னு புலம்பி தள்ளுவா. அப்படியே கட் பண்ணி ஹிஸ்டோரியாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்கா. அப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா, ஏமா இங்க இருக்க, வா உள்ள வந்து ரெஸ்ட் எடு, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன் பாரு. சரி, இனி இதுக்கப்புறம் இறனை என்ன பண்ண போறாங்க, அவன் என்னென்னலாம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.